அத்தனை நான் எழுதுறது, நான் பேசுறது அனைத்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துறது தான். நம்முடைய கட்சியை ஒருத்தவங்க ஒரு டைரக்ஷன்ல எகைன்ஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். எகைன்ஸ்ட் பண்றது உங்களுக்கு அவங்க எதுக்காக எகைன்ஸ்ட் பண்றாங்க அதை நான் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அதோட கருத்தை அவங்களுக்கு நான் சொல்லுவேன். இதுதான் விஷயம் புரிய வைப்பேன். அவங்களை என் கூட நிறுத்துவேன். இப்படி எல்லாருமே நிறுத்திக்குவேன். அப்படி எல்லாருமே கட்சிக்குள்ள இருந்து யாரும் வெளியே போகிற அளவுக்கு நிறுத்துவேன். அதுதான் என்னுடைய நடவடிக்கை. இந்த மக்களுக்கான கருத்தை சொல்லி இந்த மக்களை நம்ம உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவான். மக்களை நம்ம பிரிக்கிறதுக்கு அவன் சொல்றதே நான் பிரிக்கிறதுக்கு அரசியல் பண்ணுவேன். அவன் சொல்றதே ஓட்டை பண்ணி நிர்மூலமாக்குவேன். இந்த கட்சி தான் உனக்கு, நம்முடைய தலைவர் தான் உனக்கு அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக சில அரசியல்கள் நான் பேச வேண்டிய சூழ்நிலை வரும். அதை புரிஞ்சுக்காம என்ன பண்ணுவானுங்க, என்னை எதிர்க்கணுன்றதுக்காக போய் தலைவர்கிட்ட போய் தவறுதலாம் சொல்லுவானுங்க. நான் ஆனா ஒரு நாள் கூட அண்ணன்கிட்ட போய் ஆனா இப்படின்னா அப்படின்னா சொன்னதே கிடையாது. ஏன்னா அவர் ஞானி, ஞான வம்சம், அறிவு வம்சம். இந்த மக்களுக்கு அறிவு போதிக்க பிறந்தவர் அவர். இந்த நம்ம சமூகமே அறிவு போதிக்க பிறந்தவங்க தான். அவருக்கு எல்லாமும் தெரியும். அவர் ஞானி, அவர் அறிஞர். அவரோட நான் என்ன சொல்லணும்? நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன். இவங்களா கற்பனை பண்ணிட்டாங்கன்னா இப்படி நினைக்கிறாரு அப்படி நம்பி, அப்படி நினைக்கிறாரு அப்படி நம்பி, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம கூட இருக்கிறவங்கள பிரிக்கிறதுக்காக தலைவர் அவரை நம்பல போகல அப்படியெல்லாம் ஒரு கதை கட்டி நம்ம பிரிக்கின்றது தான் இவங்களுடைய இந்த சில அற்பர்களுடைய வேலை. ஆனா நான் என்னைக்குமே யாரையுமே, என்னுடைய அருமை தோழர் 28 காலம் என்னுடைய நண்பர் தமிழ் தோழர் அவருடைய வரவேற்புல சொன்னார் பாருங்க, நான் யாருக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன் வாங்க இப்படியா பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், யாருமே என்னுடைய ஒரு நட்பு சக்தியை நான் அப்படி யாரையும் ஃப்ரெண்ட்ஷிப் நான் பண்ணதே கிடையாது. கோட்பாட்டு ரீதியா கொள்கை பூர்வமான புரிதல் இருக்கிறவங்க தான் என் கூட நண்பராகவே இருக்க முடியும். அவங்க தான் என் கூட பயணிப்பாங்க. அவங்க வேற ஏதாவது எதிர்பார்த்து இல்ல இதனால என்ன இப்படி பயன்படுத்தி நினைச்சு நாங்க வந்தா அதுல முரண்பாடு போகும். அது அவங்க பிரிஞ்சு போவாங்க. அப்படிதான் பலர் பிரிஞ்சுலாம் போயிருக்காங்க. அதனால நாம பொறுத்தவரையிலும் என்னைக்குமே கோட்பாட்டு ரீதியான நட்பை, ஒரு உறவை, உளப்பூர்வமான ஒரு அன்பை, அப்படிப்பட்டவங்க தான் நம்ம தோழமையை நம்ம உருவாக்குவோம். அப்படிதான் பண்ணிடுவோம். என்னுடைய என் நண்பர்கள் எல்லாம் விடுதலை சித்தியா இருக்கு. அப்படியே நான் நண்பர்களே உருவாக்குவேன். அவருக்கு ஃப்ரெண்ட்னா அவரே விடுதலை சித்தியா உருவாக்கும். அதுதான் என்னுடைய பழக்கம். என்னைக்குமே ஒரு காலமும் நம்முடைய இயக்கத்திற்கு எதிராகவோ தலைவருக்கு எதிராகவோ ஒரு நடவடிக்கை இருந்தால் அதை சரி செய்யறது என்னுடைய ஸ்டைல்ல நான் சரி பண்ணுவேன். அவ்வளவுதான்.